Okay, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குது நமக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா அண்ட் காட் தீட்டா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஒரு ரெசிப்ரோக்கல் இருக்குது. ஓகே, சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். அப்போ கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம் 1 sin theta, which means sin theta and cosecant theta are reciprocal of each other. Okay, cos theta 1 secant theta ஆகும். Secant theta can be written as 1 cos theta. அதே மாதிரி tan equal to 1 cot and cot can be written as 1 tan. And we have another formula for tan theta and cot theta, which is tan theta equal to sin theta by cos theta and cot theta equal to cos theta by sin theta. ஸோ பேசிக்காக இந்த எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு இந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு 3 ஐடென்டிட்டிஸ் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இதுலேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா எப்படி எழுதலாம் sin square theta equal to 1 minus cos square theta. இதிலிருந்து திரும்ப cos square theta வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் sin square theta ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் 1 minus sin square theta. ஓகே, ஸோ ஒரு ஐடென்டிட்டிலேருந்து நம்ம இன்னும் 2 எக்ஸ்பிரஷனாக டெரிவ் பண்ணியிருக்கோம். sin square theta equal to 1 minus cos square theta. Again cos square theta can be written as 1 minus sin square theta. Next செகண்ட் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா secant square theta minus tan square theta equal to 1. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் எழுதுங்களேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா என்ன எழுதலாம் இந்த மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைட் கொண்டு போங்க. அப்போ என்ன கிடைக்கும் 1 + tan ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு டான் ஸ்கொயர் தீட்டாவை டிரைவ் பண்ணணும். டான் ஸ்கொயர் தீட்டாவை இதுலேருந்து டிரைவ் பண்ணுங்க, அதுதான் ஈஸி. டான் ஸ்கொயர் ரைட் சைட்லேயே இருக்கட்டும், +1 மட்டும் லெஃப்டில் கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் தீட்டா. ஸோ டான் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம் secant square theta minus 1. ஓகே, இது செகண்ட் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மாதிரி சிமிலராக ஒன்று இருக்கும் பாருங்க. cosecant square theta minus cot square theta equal to 1. இது தேர்ட் ஐடென்டிட்டி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணணும் அப்படின்னா cosecant square theta வேல்யூ. ஓகே, this is equal to take that minus cot square to the right side. So it becomes 1 plus cot square theta. Again, we have to find the value of cot square theta. From this, you can derive it. So cot square theta will left கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும் cosecant square theta minus 1 equal to cot square theta கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு ஐடென்டிட்டியாக 3 ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவாக இருக்கணும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 12. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 12 பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ரூவ் தட் sin minus cos plus 1 divided by sin plus cos minus 1 equal to 1 secant minus tan. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. பட் எக்ஸாம்பிள் 12 வேறு ஃபார்மில் கேட்பாங்க. எப்படிலாம் கேட்கலாங்கிறத நான் சொல்கிறேன். எல்ஹெச்எஸில் என்னென்ன ஃபார்மில் கேட்பாங்க நான் சொல்கிறேன். எல்ஹெச்எஸை sin theta minus cos theta plus 1 divided by sin theta plus cos theta minus 1 இந்த ஃபார்மில் கேட்கலாம். இந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன ஃபார்மில் கேட்பாங்க அப்படின்னா tan theta minus 1 plus secant theta divided by tan theta plus 1 minus secant theta. இந்த ரெண்டு ஃபார்மில் எந்த ஃபார்மில் வேணால் கேட்பாங்க. ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு 4 ஃபார்ம் இருக்குது. இந்த 4 ஃபார்மில் எந்த ஃபார்மில் வேணால் கேட்பாங்க. ஆர்ஹெச்எஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 1 divided by secant theta minus tan theta. ஐ திங்க் இதுதான் புக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, இதே வேறு எந்த ஃபார்மில் கேட்கலாம் அப்படின்னா secant theta minus tan theta, secant theta plus tan theta இந்த ஃபார்மில் கேட்கலாம். or 1 plus sin theta divided by cos theta, or fourth form என்னன்னா cos theta divided by 1 minus sin theta.
ஸோ ஆர்ஹெச்எஸில் இந்த 4 வேல்யூஸில் எது வேணால் கேட்கலாம். இந்த 4 ஃபார்மில் எந்த ஃபார்ம் வேணால் கேட்கலாம். அதே மாதிரி எல்ஹெச்எஸில் இந்த 2 ஃபார்மில் எந்த ஃபார்ம் வேணால் கேட்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் லேர்ன் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஃபார்மில் வேணால் கொஷின் கேட்கலாம். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் 12 கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எல்ஹெச்எஸில் sin minus cos plus 1 கேட்டிருக்காங்க இல்லையா. சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளில் இந்த ஃபார்ம் கேட்கலாம், tan minus 1 plus secant. இதுலேருந்து எப்படி இதை டிரைவ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஓகே, டேரெக்டாக எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் கேட்கலாம். இங்கே ஆர்ஹெச்எஸில் பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க, 1/secant sin theta ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, எந்த ஃபார்ம் கேட்டால் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, உங்களுக்கு புக்கில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு sin theta minus cos theta plus 1 divided by sin theta plus cos theta minus 1. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to divide each and cos theta. ஒவ்வொரு டேர்மையும் cos thetaவால் டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ணால் என்ன மாறும், sin by cos என்ன திங்க் பண்ணுங்க, sin by cos வந்து tan தானே. ஸோ இது எப்படி மாற்றிக்கலாம், tan theta மைனஸ் cos by cos என்ன 1, cos cos கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 1 by cos என்ன secant. ஓகே, டிவைடட் பை tan theta plus 1 minus secant theta. புரியும் நினைக்கிறேன். sin by cos tan, cos by cos 1 ஆகிடும், மைனஸ் 1 by cos வந்து மைனஸ் secant theta. ஓகே, நான் எல்ஹெச்எஸ்க்கு ஒரு 2 ஃபார்ம் சொன்னேன்ல, அதில் அந்த செகண்ட் ஃபார்ம் தான் இது. ஓகேவா. ஸோ டேரெக்டாக சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் இதே இந்த ஸ்டெப்பே கேட்டுருவாங்க. ப்ரூவ் தட் tan theta minus 1 plus secant theta divided by tan theta plus 1 minus secant theta equal to ஆர்ஹெச்எஸில் கொடுத்துருக்க 4 ஃபார்மில் எது வேணால் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு டிவைட் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் பை காஸ். இல்லைனா டேரெக்டாக இது கேட்டாங்க அப்படின்னா அப்படியே எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு tan theta secant theta, secant theta ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, secant theta ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, ப்ளஸ் tan theta மைனஸ் 1. இந்த ஒன்றும் இல்லை, நான் அப்படியே ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். தேர்டாக எழுதிருக்கட்டாமா ஃபர்ஸ்ட்டாக எழுதியிருக்கேன், தட் இஸ் பாசிபிள். ஓகே, 3 + 4 4 + 3 சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஆர்டர் நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதனால் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. See, secant theta plus tan theta minus 1 divided by டினாமினேட்டரில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். டினாமினேட்டரில் கையை வைக்கக்கூடாது, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நியூமரேட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த தேர்ட் டேர்மாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் டேர்மாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஓகே, ஸோ secant theta plus tan theta minus 1. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த secant theta plus tan theta மட்டும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 1க்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போடுறதால எந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ secant plus tan ப்ராக்கெட்டில் இருக்குது, 1 மட்டும் தனியாக ப்ராக்கெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1ன்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல, இந்த 1ங்கிற டேர்முக்கு பதிலாக நான் ஒரு ஐடென்டிட்டி ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, என்னென்ன ஐடென்டிட்டிஸ் இருக்குது நமக்கு, sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஒரு ஐடென்டிட்டி, secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இருக்குது, cosecant ஸ்கொயர் மைனஸ் cot ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1க்கு பதிலாக என்ன ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த ஐடென்டிட்டி கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே பாருங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் secant ப்ளஸ் tan இருக்கா. ஸோ நம்ம secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். secant theta ப்ளஸ் tan theta எழுதியாச்சு, மைனஸ் இந்த 1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், secant ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் theta. ஓகே, டிவைடட் பை டினாமினேட்டரில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், tan theta plus 1 minus secant theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இருக்குல்ல, இது என்ன ஃபார்மில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a plus b into a minus b எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் தானே. ஏக்கு பதிலாக secant theta இருக்குது, bக்கு பதிலாக tan theta இருக்குது. ஸோ ஹவு டு எக்ஸ்பேண்ட் திஸ், the first term secant theta plus tan theta எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ்
இது எப்படி expand பண்ணலாம்? Secant theta plus tan theta into secant theta minus tan theta. So we have expanded it divided by tan theta plus 1 minus secant theta. No changes in the denominator. Now just look at the numerator. இது x ன்னு வச்சுக்கோங்களேன். இது x னா இதுவும் x தானே. secant plus tan இதுவும் secant plus tan. இது ஒரு டிஃப்ரெண்டான டேர்ம். ஸோ அதை நான் y ன்னு வச்சுக்கிறேன். இப்போ x minus xy இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் எக்ஸ் காமனாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக எக்ஸை வெளியே எடுப்போம்ல, எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஒய்னு எழுதுவோம்ல, அதே தான் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு பண்ண போகிறோம். நமக்கு எது காமனாக இருக்குது? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ அந்த டேர்மை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 மைனஸ் இந்த ரெண்டு டேர்மும் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்த டேர்மை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஓகே, ஸோ இங்கே எல்லா டேர்மும் வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ அந்த 1 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 1 மைனஸ் again இங்கே secant plus tan வெளியே எடுத்தாச்சு. மீதி என்ன டேர்ம் இருக்கும்? secant minus tan theta that you have to write inside the brackets. Tan theta plus 1 minus secant theta. Okay. See, next what we are going to do is we are going to distribute this minus for both these terms. என்ன கிடைக்கும்? secant theta plus tan theta into 1 minus secant theta. Again this minus into minus will become plus, right? So plus tan theta. Again no changes in the denominator. Denominator last வரைக்கும் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் ஒரு டேர்ம் ஹைலைட் பண்ணுறேன், அதை செக் பண்ணுங்களேன். இது ரெண்டும் சேம் டேர்மான்னு செக் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் சீக்கன் இருக்குது, மைனஸ் சீக்கன் இருக்குது, ப்ளஸ் டான் இருக்குது, ப்ளஸ் டான் இருக்குது. அப்போது இது சால்வ் பண்ணால் ஒரே ஆன்சர் தானே கிடைக்கும். அப்போ அது ரெண்டு சேம் டேர்ம் தானே, அது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் இல்லையா? கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா கிடைக்குமா? நான் ஆர்ஹெச்எஸில் ஒரு 4 ஃபார்ம் சொன்னேன்ல. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ஒரு ஃபார்ம் சொன்னேன். 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா ஒரு ஃபார்ம் சொன்னேன். நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் சைன் டிவைடட் பை காஸ் ஒரு ஃபார்ம் சொன்னேன். காஸ் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஒரு ஃபார்ம் சொன்னேன். அந்த 4 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கலரில் ஹைலைட் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ஹெச்எஸ். ஓகே, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா டிரைவ் பண்ணிட்டோம். பட் இந்த கொஸ்டினில் நமக்கு சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா டிரைவ் பண்ண சொல்லலை. என்ன கேட்குறாங்க? 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா கேட்குறாங்க. ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் டேர்ம் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா by secant theta minus tan theta and again divided by secant theta minus tan theta so that the value never changes, right? இப்போ numerator பார்த்தீங்க அப்படின்னா a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. அது எப்படி எழுதலாம்? a square minus b square, that is secant square theta minus tan square theta divided by secant theta minus tan theta. And just look at the numerator. There is an identity, right? Secant square theta minus tan square theta, which is equal to 1. So 1 divided by secant theta minus tan theta. And this is the another form of RHS. Actually, in the question, இது தான் தேவை, அது நம்ம derive பண்ணிட்டோம். Okay, இந்த questionக்கு 1 divided by secant theta minus tan theta தான் தேவை, நம்ம derive பண்ணிட்டோம். Okay, இது நம்ம derive பண்ணிட்டோம், இதுவும் derive பண்ணிட்டோம். Suppose RHSல 1 plus sin divided by cos கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி derive பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதை நீங்கள் இந்த ஸ்டெப்லேருந்து டிரைவ் பண்ணணும். சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாலேருந்து டிரைவ் பண்ணணும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிடுறேன். சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா? ப்ளஸ் அதே மாதிரி டான் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு நவ் சி லைக் ஃப்ராக்ஷன், தட் இஸ் லைக் டினாமினேட்டர். காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் இதுவும் கேட்கலாம். ஸோ இதுவும் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இதுவும் டிரைவ் பண்ணிட்டோம், ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் எப்படி டிரைவ் பண்ணும் சொல்கிறேன். அது எங்கேருந்து டிரைவ் பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து டிரைவ் பண்ணும். 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டாலேருந்து அதை டிரைவ் பண்ணும். எப்படின்னா 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் டான் தீட்டாவை சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 ஹோல் டிவைடட் பை இது 1 மைனஸ் சைன் டிவைடட் பை காஸ்ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா.
ஸோ இதுதான் another ஃபார்ம், ஃபோர்த்து ஃபார்ம். ஸோ இந்த 4 ஃபார்ம்ஸில் எது வேணால் கேட்பாங்க. சீக்கன் ப்ளஸ் tan கேட்டாங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் 1 டிவைடட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா கேட்டாங்கன்னா இதுலேருந்து இதை டிரைவ் பண்ணுங்கள். ஓகே, 1 ப்ளஸ் சைன் ப்ளஸ் காஸ் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இதை டிரைவ் பண்ணணும். காஸ் பை 1 மைனஸ் சைன் கேட்டாங்கன்னா இங்கேருந்து இதை டிரைவ் பண்ணணும். எப்படி வேணால் கேட்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபார்ம்ஸும் சொல்லிட்டேன். எல்ஹெச்எஸோட 2 ஃபார்ம் சொல்லியிருக்கேன், ஆர்ஹெச்எஸோட 4 ஃபார்ம்ஸும் சொல்லியிருக்கேன். எப்படி வேணால் கேட்கலாம்.